வணக்கம் நண்பர்களே. பார்லிமெண்ட்டில் பாய்ந்த புலி எப்படி அப்படி தான் தமிழில் வைக்கலான்னு இருக்கிறேன். ராகுல் காந்தி சீறி இருக்கிறார். சினம் கொண்ட பாம்பாய் சீறி இருக்கிறார். அவருக்கு நேர்ந்த அந்த அவர்கள் செய்த அந்த பிஜேபிக்காரர்கள் செய்த அந்த அட்டூழியங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள், இந்த 10 வருடங்களாக அவர்கள் செய்த சதி திட்டங்கள் அனைத்தையும் புட்டு வச்சிருக்காரு. இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்குது. இன்னும் நிறைய பேசுவார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, மோடிக்கு இது புதுசு. இதெல்லாம் என்ன புதுசுன்னா, மோடி எப்படியாப்பட்ட மனிதர் அப்படின்னா, சிஎம் இருந்தாருங்களா, 10 வருஷம் சிஎம் இருந்தார். சிஎம் ஆனோன்னா குஜராத் மாடல்னு சொல்லிட்டு அவரை கொண்டாந்து பிஜேபி அவரை பிஎம் கேண்டிடேட்டாக அறிவிச்சிருச்சு. இவர் எடுப்பில் ஜெயிச்சு மெஜாரிட்டியோட மேலே போயிட்டார். 2 முறையும் தனி மெஜாரிட்டியில் தான் ஆட்சியில் உட்காந்துட்டார். அதனால் அவருக்கு பார்லிமெண்ட்டு இப்படி தான் நடக்குங்கிற அந்த விவரங்கள் தெரியலை அவருக்கு. பாவம். அவர் முதல்ல 2 வருஷமோ இல்லை 5 வருஷமோ இல்லை 10 வருஷமோ, இப்போ ராகுல் காந்தி 2 தடவை 3 தடவை நினைக்கிறேன் எம்பியாக இருந்திருக்கார். அந்த மாதிரி இவருக்கு பழக்கம் இல்லை. ஏன்னா இவர் சிஎம்மாக இருந்தார். அப்புறம் என்ன பண்ணிட்டாரு, ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணிட்டாரு, பார்லிமெண்ட்டில் போய் பிஎம்ஓ உட்காந்துட்டார். பிஎம்ஓ உட்காந்தோன்னா இப்படி தான் பார்லிமெண்ட்டில் நடக்குமா அப்படிங்கிறது தெரியல. இதை எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுறவர், மெயின்டைன் பண்ணது யார்? நமக்கு ஓலா 10 வருஷம் ஓலா கேப் ஓட்டார் பார்த்தீங்களா, ஓம் பிர்லா. 10 வருடங்களாக ஓலா கேப் ஓட்டிய ஓம் பிர்லா. ஒரு சின்ன விஷயம், தனி வீடியோவை போடலான்னு தான் பார்த்தேன். வாயில் எல்லாமே பேச வேண்டியது வந்துருச்சு. இப்போ அவர் பொண்ணு கூட ஐஏஎஸ் பரீட்சை எழுதாமே கலெக்டர் ஆக்கிட்டாங்களாம்ல. ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய போஸ்டிங்கில் போட்டாங்களாம்ல. அப்படியெல்லாம் சொல்லிக்கிறாங்க பாருங்கள். ஒரு நாட்டினுடைய சபாநாயகர், அவருடைய மகள் படிக்காமையே பார்த்துக்குங்க எப்படி. அதான் சபாநாயகர் பொருள்னா அப்படி தான் இருக்கணும். அது ஓம் பிர்லா 10 வருஷம் ஓலா கேப் ஓட்டியிருக்காருல, அப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இதை மெயின்டைன் பண்ணது பூரா நம்ம ஓம் பிர்லா, அமித்ஷா இந்த மாதிரியான ஆட்கள் தான். பிரதமர் ஜாலியாக இப்படி துண்டை அப்படி தோல்ல போட்டுக்கிட்டு அப்படியே ஜப்பானுக்கும், சிங்கப்பூருக்கும், அமெரிக்காவுக்கும், ஆஸ்திரேலியாவுக்கும், அந்தமான் தீவுகளுக்கும், கடலில் போகிறதுக்கும், கப்பலில் போகிறதுக்கும் அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தார். அவருக்கு பார்லிமெண்ட்டு புதுசு. இந்த மாதிரியே எதிர்கட்சிக்காரன் கேள்வி கேட்பான் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது. அதுவும் பப்பு அப்படின்னா குழந்தைன்னு நினைக்கிறேன். அதான் நினைக்கிறேன். இந்தியில் பப்புனா குழந்தைன்னு நினைக்கிறேன். பப்புன்னு சொன்ன ராகுல் காந்தி இந்த மாதிரியெல்லாம் கேள்வி கேட்பார். ஏற்கனவே கேட்டார். அவர் எம்பியா முதல்ல இருக்கும் போதே எம்பியா கேட்டார். அவர் கேட்டதுக்காகத்தான், அதானி பற்றி கேட்டதுக்காக தான் இவரை தூக்கி பதவியை கேன்சல் பண்ணாங்க, ஜெயிலில் போட்டாங்க, என்னென்னமோ பண்ணாங்கன்னு வச்சுக்கங்களேன். அதிகாரம் இருக்குது, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இப்போ கொஞ்சம் பல்ல பிடுங்கின பாம்பு மாதிரி பணிஞ்சு இருக்காங்க. ராகுல் காந்தி கேட்டதுக்கு எந்திரிச்சு பதில் சொல்கிற ஒரு கூடிய சூழ்நிலை வந்துச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா அவர் கையை இப்படி ஆட்டி பேசுனார் பார்த்தீங்களா ராகுல் காந்தி. என்ன பேசுனார் அப்படின்னா, இவருக்கு சிவன் கூட ரொம்ப பேசுவார், நெருக்கமாக பேசுவார். அவர் சொல்லி தான் ரொம்ப டீப்பாகிட்டார் சிவன் கூட. அப்படி அவர் சொல்லி தான் டிமானிட்டேஷன் பண்ணார். இன்னும் நிறைய பேசிட்டாருன்னு ராகுல் காந்தி. மோடி பார்க்காத ஒரு பார்லிமெண்ட் இது. ஆனால் ராகுல் காந்தி கிட்ட என்ன, நம்ம ஒரு ஒரு சின்ன விஷயம், நமக்கு பெரிய விஷயம், சின்ன விஷயம் பெரிய விஷயம். இந்த நாட்டை வழிநடத்தி செல்லக்கூடிய பொறுப்பும் கடமையும் இருக்கிற ராகுல் காந்தி அவருடைய கடமையை மிக தெளிவாக சரியாக செஞ்சிருக்கிறார். நான் அப்படிதான் பார்க்குறேன். அவர் நல்ல ஒரு பார்லிமெண்டேரியனாக எந்த விதமான தகாத சொற்கள் எதுவும் பேசாமல், அதே சமயத்தில் சீற்றத்துடன், கோபத்துடன், அவர் உள்ள மனதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சாதாரணமாக ஒரு கோபம் இருக்குமில்லங்க. மக்களுக்கு எதிரான இவ்வளவு சேட்டைகள் செஞ்சாங்களே, இதெல்லாம் கோபம் இருக்குல்லவங்க. இந்த கோபத்தினுடைய வெளிப்பாடாய் அதே சமயத்தில் அவருடைய வார்த்தைகள் ஒரு நாகரிகமான வார்த்தைகளை கொண்டு நல்லபடியாக பேசியிருக்காரு. அவருடைய அதிகபட்சமாக போனால் அந்த அவை குறிப்பிலேருந்து அந்த எடுப்பாங்க, அவ்வளவுதான். ஆனால் எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கணும்? அவர்கள் அந்த மாதிரிலாம் பேசுனது இல்லையே.
தப்பு தவிர ஒன்று அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸ்லாம் அவர் யூஸ் பண்ணலையே, நல்லா தானே பேசினார், அவரே ஏன் எடுக்கணும்? அந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு ஒரு வி நியூஸா அப்படின்னு தான் ஒரு காணொலியில் பார்த்தேன். அந்த காணொலி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சபாநாயகர் என்பவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இரு கட்சிகளுக்குமான ஒரு நடுநிலையான ஒரு இடத்துல இருக்கணும். எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் சமநிலையில் வைத்து பார்க்கக்கூடிய ஒரு போஸ்டிங் தான் வந்து சபாநாயகர் போஸ்ட்டு. ஆனால் இவர் பண்ணியது பூரா மொத்த எம்பிக்களையும் வெளிநடப்பு சஸ்பெண்டுங்கிற பேரில் வெளியே அனுப்பிச்சிட்டு, இவர்களுக்கு தேவையான விவசாய சட்டங்கள்லேருந்து இன்றைக்கி நேற்றுக்கு அமலுக்கு வந்திருக்கு பாருங்கள், இந்த குற்றவியல் நடைமுறை சட்டங்கள், கடுமையான குற்றவியல் நடைமுறை சட்டங்கள், அது இந்த சட்டங்கள் போட்டது, விவசாய சட்டங்களை போட்டது, என்ன இன்னும் ஏகப்பட்டதுங்க. இந்த ஐடிக்கு ஈடிக்கு இவர்களுக்கெல்லாம் வந்து அதிக அளவிலான அதிகாரங்களை கொடுத்தது. இதெல்லாம் இது எல்லாத்துக்கும் காரணம் ஓம் பிர்லா தாங்க. இருப்பா, தனி மெஜாரிட்டி இருந்தாலும் எதிர்கட்சிகளினுடைய கோரிக்கையை அவர்கள் பரிசீலனை பண்ணி அவர்கள் இதற்கு சம்மதம் சொன்னாதான் இது பார்லிமெண்ட்டில் சட்டமாகும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல. ஒரு பார்லிமெண்ட்டுக்குன்னு ஒரு மரபு இருக்குது, ஒரு மாண்பு இருக்குல்ல, அதை காப்பாற்றணும்ல. அதை இந்த ஓம் பிர்லா காப்பாற்றினாரா? சொந்த மகளையே ஐஏஎஸ் படித்து பாஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு, யூபிஎஸ் தேர்வுலாம் எழுதி பாஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போஸ்டிங்கை வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுவே ஒரு பெரிய சர்ச்சையாக போச்சு. அந்த அம்மா கழுவி ஊற்றுறாங்க. யார்? சுந்தரவல்லி அம்மா. அந்த அம்மாவோட காணொலியை பார்த்தா எனக்கு அந்த விஷயமே தெரியும். ஏன் படிச்சுவாங்க? ஏன் அறிவு இல்லையா அவனுக்கு? உன் பிள்ளைக்கு அறிவு இல்லையா? அறிவு இல்லைன்னா ஏன் அந்த வேலையை வாங்கி தர? வேற ஏதாவது வேலையை வாங்கி கொடுக்க வேண்டியதானே? படித்து எழுதுறக்கூடிய அளவுக்கு அறிவு இருக்கணும், ஞானம் இருக்கணும், புத்தி இருக்கணும்ல. அது இல்லாட்டியே ஏன் அப்புறம் அந்த வேலைக்கு ஆசைப்படுற? எந்த விதம் இவர்களுடைய வேலை என்ன தெரியுங்களா? அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எந்த விதமான தகுதியும் இருக்காது. ஆனால் எல்லா தகுதியும் எங்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லா இடத்துலையும் போய் ரொம்ப உட்காந்துக்குவாங்க. ஆனால் செய்கிறதெல்லாம் வந்து அடிச்சாடியம் பண்ணுவாங்க, அநியாயம் பண்ணுவாங்க, அக்கிரமம் பண்ணுவாங்க. ஆனால் நம்மளை குறை சொல்லுவாங்க அவங்க. பாருங்க, யாருன்னு தெரியல, அவங்க பாட்டுக்கு வர்றாங்க, உட்காடுறாங்க, வேலை செய்கிறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க, போகிறாங்க, வராங்க. உனக்கு பரம்பரையாக சம்பாரிச்சு வச்ச சொத்து இருக்குது. கோயிலில் வந்து தட்டு ஏந்தி சம்பாரித்த சொத்து நிறையா இருக்கும். நீ வந்து நீ லஞ்சம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, யார்கிட்டையும் கைவிட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் பாவம், அவன் 5 ரூபாயும் 1 ரூபாயும் 2 ரூபாயும் 10 ரூபாயும் லஞ்சம் வாங்குறவனை பிடிச்சிக்கிட்டு லஞ்சம் வாங்கிட்டான். லஞ்சம் வாங்கினது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, இவன் அந்த இடத்துல வந்து உட்கார்ந்தது தான் பிரச்சனை அவங்களுக்கு. இவன் படிக்கவே கூடாது, படித்தா காலில் ஈயத்தை கட்சி ஊற்றுன்னு சொன்னவங்கல்ல, இவங்க படிச்சுட்டு போய் அந்த இடத்துல உட்கார்ந்தது தான் பிரச்சனை. அந்த மாதிரி பாவம் மோடியை தான் இப்போ நினச்சா ரொம்ப பாவமாக இருக்குது. இவருக்கு அதெல்லாம் புதுசு. அவருக்கு பார்லிமெண்ட்டில் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க, நம்ம இந்த மாதிரிலாம் எழுச்சி நின்று பதில் சொல்லணும் அப்படிங்கிற விவரங்கள்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மோடி பார்க்காத ஒரு பார்லிமெண்ட்டை 10 வருடங்களாக மோடி பார்க்காத ஒரு பார்லிமெண்ட்டு நேத்திக்கு அவருக்கு காமிச்சிருக்காரு. புலி போல சீறி இருக்கார் ராகுல். அவர் இன்னும் சீர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது, நிறைய காலங்கள் இருக்கிறது. ஆட்சியை வந்து மாற்றணும். நிறைய பேர் சொல்கிறாங்க, இது நிலைக்காது, இந்த ஆட்சி நீடிக்காது, இந்த ஆட்சி கவுரெல்லாம் கூடாது, நீடிக்கலாம் கூடாது. நீடிக்கணும், கவுரெல்லாம் கூடாது. ஆட்சிக்கு எந்த விதமான பங்கமும் விளைவிக்காமல் அந்த ஆட்சியை சரி செய்து நேர்வழியில் கொண்டு சென்று நாட்டை நலமாக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கோரிக்கையை தவிர, அவன் ஆட்சியை கவுத்துட்டு இவங்க போய் உட்கார்ந்தா யார் வந்து உட்கார்ந்தாலும் அந்த இடம் முள்கிரீடம்தான், செய்வது கடினம்தான். ஏன்னா 10 வருஷமாக சிதைச்சி வச்சுருக்காங்க நாட்டை. திருப்பி ராகுல் காந்தியே போய் அந்த இடத்துல உட்கார்ந்தாலும் அவங்கள ஈஸியாக சரி பண்ண முடியாத அளவுக்கு அவரே சொல்கிறாரு. யார்? அந்த அம்மாவோட வீட்டுக்காரர் யார்? நிர்மலா சீதாராமன் இருக்காங்களே, நிதியமைச்சர் இருக்காங்களா, அவங்க வீட்டுக்காரங்க யார்? அவர் பேர் பிரபாகரா ஏதோ ஒரு பிரபாகர். அவரே சொல்கிறாரு, நீங்கள் வந்து இந்த பிஜேபி ஆட்சி போனாலும் இது சரி செய்வதற்கே 10 வருஷம் ஆகும் அப்படிங்கிறாரல்ல. அப்போது அந்த அளவுக்கு நாட்டை பின்னோக்கி இழுத்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு நாட்டை பொருளாதார ரீதியாக சிதைச்சிருக்காங்க. கல்வி, பொருளாதாரம் எல்லாத்தையும் சிதைச்சிருக்காங்க. ஆன்மீகத்தையும் சிதைத்திருக்கிறார்கள். ஆனால் ஆன்மீகம்தான் பெரிது என்று சொல்லிக்கொண்டு
ஆன்மீகத்தை வந்து கேவலப்படுத்தியிருக்காங்க, அசிங்கப்படுத்தியிருக்காங்க. தண்ணி அடிச்சுட்டு அவங்க எப்படியெல்லாம் ஆன்மீகம் வளர்த்து வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா, பிள்ளையார் சிலை போகும்போது பார்த்தீங்கன்னா, பின்னாடி உட்காந்து தண்ணி அடிப்பாங்க. அந்த வண்டிக்குள்ள உட்காந்து தண்ணி அடிப்பாங்க. பிள்ளையார் சிலை ஊர்வலம் போகும் விநாயகர் சதுர்த்திக்கு. அந்த வண்டிகளே உட்காந்து தண்ணி அடிக்குது. வண்டிக்கு கீழே உட்காந்து தண்ணி அடிக்கிறது, தண்ணி அடிச்சுட்டு டான்ஸ் ஆடுறது. இதெல்லாம் வந்து ஒரு சாமிக்கு முன்னாடி, சாமிக்கு பின்னாடி செய்கிற வேலைகளா அதெல்லாம்? இதெல்லாம் வந்து ஆன்மீகத்தையும் சிதைச்சிருக்காங்க. கல்வி, பொருளாதாரம், ஆன்மீகம் இன்னும் இருக்கக்கூடிய அத்தனையும் சிதைச்சு, நாட்டினுடைய வளங்களை பூரா தாரை வார்த்து கொடுத்து, அது மாதிரிலாம் செஞ்சுருக்காங்க. ராகுல் காந்தி பாய்ந்திருக்கிறார், புலியாக பாய்ந்திருக்கிறார். எதிர்பார்க்காத ஒரு சம்பவம், நிகழ்வு. இன்னும் நிறைய இருக்குது. நிறைய சம்பவங்கள் செய்வதற்கு அவர் ரெடியாகத்தான் இருக்கிறாரு. இனிமேல் நீங்கள் அவரை ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு மூக்கணாங்கயிறு குத்தப்பட்டுருச்சு. அதனுடைய பிடி 2-3 பேரிடம் இருக்கிறது. அதனால் இனிமேலாவது திருந்தி இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு நன்மை செய்வதற்கான ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எப்படி நன்மை செஞ்சாலும் சரி, தீமை செஞ்சாலும் சரி, அடுத்த தடவை நீங்கள் வர முடியாது, நீங்கள் பிரதமர் ஆக முடியாது. பிஜேபி வராது, வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு கொடுமைகளும் சித்திரவதைகளும் பண்ணி வச்சுருக்கீங்க மக்களை. அதனால் இந்த ஆட்சியில் இருக்கிற அந்த 5 வருஷமாவது மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு பாருங்கள். நன்றி, வணக்கம்.